உதவி அற்ற நேரங்களில், பலவீனமான நேரங்களிலே நாம் ப்ரேயரே பண்ண முடியாது, செபிக்கவே முடியவில்லை என்று சொல்லி சரீரம் சோர்வுற்றிருக்கும் நேரங்களிலே நமக்காக ஒருவர் உதவி செய்ய இருக்கிறார். அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். இயேசு இந்த உலகத்தை விட்டு பரமேறும்போது சொன்னார், நான் போகிறேன், உங்களோடு என்றென்றைக்கும் இருக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவரை அனுப்புகிறேன் என்று சொன்னார். அவர் தேற்றுவாள் என்று சொன்னார். பிரியமானவர்களே, நாம் என்ன வேண்டிக் கொள்ளப் போகுது என்று தெரியாத நேரங்களிலே, இந்த காரியத்துக்கு, இந்த பிரச்சனைக்கு என்ன முடிவு வருமோ என்று அறியாத வேளைகளிலே நமக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சியோடு வேண்டுதல் செய்து அந்த காரியத்தை ஜெயமாய் முடிக்கிறார். நம்மால் எதையும் சாதிக்க முடியாத காரியங்களிலே பரிசுத்த ஆவியானவரை நாம் நம்பும்போது, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்து அவர் வேண்டுதல் செய்து நம்முடைய பிரச்சனைகளை மாற்றி நம்மை ஆசீர்வதித்து